சூரியன் எல்லாரையும் வச்சு செய்கிறாருங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஃபேனை ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு உட்காந்தா கூட ஏசி போடாமல் இருக்க முடியலங்க. ஆனால் ஏசி போட்டால் கரண்ட் பில் எங்கேயோ எகுறதுங்க. எவ்வளோதான் ஏசி போட்டாலும் உங்கள் கரண்ட் பில் எகிராமல் இருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமினி சமையல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. காட்டுன்னு காட்டுற வெயிலுக்கு எவ்வளோதான் ஏசி போட்டாலும் உங்கள் ரூமு டக்குன்னு கூலே ஆக மாட்டேங்குதா? உடனே ஹார்ட்வேர் கடையில் போயிட்டு டாக்டர் ஃபிக்ஸிட்டுங்கிற பிராண்டில் கூலிங் பெயிண்ட்டை வாங்கிக்கோங்க. உங்கள் மொட்டை மாடியில் படிஞ்சிருக்கிற அழுக்க நல்லா சுத்தமாக தண்ணி போட்டு கழுவி விட்டுடுங்க. இந்த பெயிண்ட்டு கூட கொஞ்சமாக ஃபெவிகாலையும் சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பெயிண்ட் அப்படியே உங்களுடைய டெரஸில் அடித்து விட்டுடுங்க. ஒரு நாள் காஞ்சா போதுங்க. அடிக்கிற வெயிலில் கூட இந்த டெரஸில் அப்படியே நீங்கள் வெறும் காலோட நடந்தால் கூட உங்கள் கால் சுடாது. அதே சமயத்தில் உங்கள் ரூமுக்குள்ளே சூடும் இறங்காமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரூமோட சீலிங்கை பிளெயினாக விடாமல் இதை போல் ஃபால் சீலிங் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஏசியை ரன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2-3 மணி நேரம் போட்டு அந்த சில்னஸ் உங்கள் ரூமுக்குள்ளே அப்படியே சஸ்டெயின் ஆகிருக்கோங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் ஏசியே போட வேணாம். ஸோ இந்த மெத்தடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரூமுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அனல் காற்று வீசுது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்க ரிமோட் எடுத்து உடனே டெம்பரேச்சரை 16க்கோ 18க்கோ மாற்றுவாங்க. இது போல் நீங்கள் ஏசியோட டெம்பரேச்சரை இவ்வளோ கம்மியாக வைக்கும்போது உங்களுக்கு கரண்ட்டு அதிகமாக இழுக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் எப்போ ஒரே கான்ஸ்டண்ட்டான டெம்பரேச்சர் 24 to 25 அந்த ரேஞ்சில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரூமோட சில்னஸ்ஸு கரெக்டாக அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு கரண்ட் பில்லை அதிகமாக இழுக்காமல் இருக்குங்க. எப்படி நம்ம ரூமுக்குள்ளே சூடு இறங்காமல் இருக்கிறதுக்கு ஃபால் சீலிங், கூலிங் பெயிண்ட்டு அதெல்லாம் அடிக்கிறோமா, அதே மாதிரி தரையிலேருந்து சூடு எழும்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 ஐஸ் கட்டியை போட்டுட்டு நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணியை உங்கள் ரூமை தொடச்சி பாருங்கள். டக்குன்னு சில்லுன்னு ஆகிடுங்க உங்கள் ரூமு. உடம்புக்கு குளிர்ச்சியும் நீர் சத்தும் கொடுக்கக்கூடிய இந்த வாட்டர்மெலானை சம்மர் சீசனில் நம்ம நிறைய எடுத்துப்போம். தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த அடிப்பகுதியை அப்படியே நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக அதோட தோலை நல்லா சீவி எடுத்துகிட்டு இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி அழகாக இதை போல் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு இந்த தர்பூசணி பழத்தோட அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ்வலாக அந்த தர்பூசணியோட அடிப்பகுதியை வச்சு கூட்டு பண்ணுவாங்க, அல்வா பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பும் காரத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இப்போ கரைச்சி வச்சிருக்கிற மாவில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற தர்பூசணி பழத்தோட அடிப்பகுதி துண்டுகளை இது கூட சேர்த்துட்டு அழகாக முக்கி இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு எடுத்துட்டு சுட அடுப்பில் கடாயை போட்டுட்டு எண்ணெயில் அப்படியே பொரிச்சு எடுத்திங்கன்னா சும்மா சூப்பராக நம்ம வாழைக்காய் பஜ்ஜி, பிரெட்டு பஜ்ஜி எல்லாம் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த தர்பூசணி பஜ்ஜியும் நீங்கள் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சுனாவே நம்ம வீட்டு பிள்ளைங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. ஏசி ஓடிட்டுருக்குன்னு தெரிஞ்சும் 10 தடவை ரூம் கதவை திறந்து மூடுவாங்க. இது போல் அடிக்கடி திறந்து மூடுறதுனால ஏசியோட சில்னஸ் ரூமுக்கு வெளியில் போகும். அப்போ கம்ப்ரஸர் திருப்பி ஆன் ஆகும். அதனால் நமக்கு கரண்ட் பில் அதிகமாக தாங்க செய்யும். கதவை சாத்தினதுக்கப்புறம் என்னைக்காவது நீங்கள் கதவோட வெளிப்புறத்தில் கையோ காலோ நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரூம்லேருந்து சில்னஸ் லைட்டாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்குங்க. இதை போல் உங்களுக்கு சில் காற்று வெளியில் வந்தாலும் கரண்ட் பில் அதிகமாகும். உங்ககிட்ட லெகின் பேண்ட்டு கிழிஞ்சு போய் இல்லை பழசாகி போடாமல் வச்சுருக்கீங்களா, அதை போல் இருந்துச்சுன்னா அந்த பேண்ட்டை எடுத்துக்கோங்க. பழசாகி கிழிஞ்சு போன கட்டைப்பையிலேருந்து கட்டை இருந்துச்சுன்னா அந்த கட்டையும் எடுத்துக்கோங்க. இந்த லெகின் பேண்ட்டில் இருக்கிற இடுப்பு பகுதி நமக்கு தேவையே இல்லைங்க. கால் பகுதி மட்டும் இருந்தால் போதும். அதுவும் ஒரே ஒரு கால் பேண்ட் மட்டும் இருந்தால் போதுங்க. நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற கட்டைப்பையோட குச்சி இருக்கு இல்லையா, அந்த குச்சியை இந்த பேண்ட் மேலே வச்சுட்டு எவ்வளோ அளவுக்கு நமக்கு தேவைங்கிறத மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த குச்சியோட அளவுக்கு மட்டும் நமக்கு பேண்ட் பகுதி இருந்தால் போதுங்க. அதை அப்படியே ஒரு சிசரால் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கட்டைப்பைக்கு 2 குச்சி இருக்கும் இல்லையா, அந்த 2 குச்சியையுமே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பேண்ட் பகுதிக்குள்ளே அப்படியே உள்ளே விட்டுடுங்க. அதாவது இதை ரைட் சைடு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ரைட் சைடில் ஒரு குச்சி, லெஃப்ட் சைடில் ஒரு குச்சி, நடுவில் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளாட்டாக இடம் கேப் இருக்கணுங்க. அப்போதான் ஈஸியாக கதவோட நடுப்பகுதியில் வைக்க முடியுங்க. இதை போல் வைக்கிறதுனால குச்சி கதவோட உள்பக்கம் ஒரு குச்சி, வெளிப்பக்கம் ஒரு குச்சி இருக்கும். குச்சியை வெறும் பேண்ட்டுக்குள்ளே அப்படியே நம்ம போட்டு வச்சிட்டோன்னா அது நகர ஆரம்பிச்சிடும். அதனால் அது நகராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஊசி நூல் எடுத்துக்கோங்க. அந்த பேண்ட்டுக்குள்ளே நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிற குச்சியோட சேர்த்து நல்லா ஒரு 2-3 தையல் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த குச்சி அந்த பேண்ட்டு கிளாத்லேருந்து நகராமல் இருக்குங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக டைட்டாக தைச்சாச்சுங்க. அதாவது ஒரு சைடு மட்டும் தைச்சா பத்தாது, இன்னொரு சைடும் நம்ம வந்து டைட்டாக தைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த கட்டப்பை வந்து அந்த பேண்ட் கிளாத்துலேருந்து வெளியில் வராமல் நல்லா டைட்டாக செக்யூராக இருக்குங்க. இதுதாங்க ஆன்லைனில் டோர் பாட்டமை சீல் பண்ணுறதுக்கூடிய ஸ்டாப்பரு அப்படின்னு சொல்லி அவங்களும் விற்கிறாங்க, நம்மளும் அதை வாங்குகிறோம். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் இது போல் காசை வந்து கரியாக்காமல் வீட்டிலையே ஒரு கிழிஞ்சல் பழைய லெகின் பேண்ட்டும் கட்டப்பையோட குச்சியும் இருந்துச்சுனாவே போதுங்க, சூப்பராக இதை போல் செஞ்சிடலாம். இப்போ உங்களுடைய கதவுக்குள்ளே இந்த நடுவில் வந்து இடம் உங்களுக்கு ஃப்ளாட்டாக தாங்க இருக்கும், 2 சைடு மட்டும்தான் குச்சி இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஃப்ளாட்டான பகுதியை கதவுக்குள்ளே நீங்கள் விட்டு மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் கதவை மூடினதுக்கப்புறம் இந்த குச்சி போய் கரெக்டாக லாக் ஆகிடுங்க. அதே சமயத்தில் நடுவில் கிளாத் இருக்கிறதுனால கதவுக்கு வெளியில் போகக்கூடிய காற்றையும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணிடும், உங்கள் கதவையும் நீங்கள் வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வெண்ணெயை உருக்கி நெய்யெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த கடாயில் அடியில் ஒட்டிகிட்டு இருக்கிற நெய்யோட அப்படியே விளக்க தூக்கி போட்டுடுவாங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் அடியில் ஒட்டிகிட்டு இருக்கிற நெய்யை வந்து யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கேழ்வரகு மாவு இருந்துச்சுன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த நெய் உருக்கின கடாயை சிம்மில் அப்படியே அடுப்பில் போட்டு வச்சுடுங்க. இந்த மாவை வந்து லைட்டாக வந்து வறுத்து கொடுங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த நெய் உருக்கும்போது நம்ம கருவேப்பிலையோ இல்லை வந்து முருங்கைக்கீரையோ போட்டு வச்சுருப்போம் இல்லையா, அந்த கீரையும் நல்லா உருவி இது கூட சேர்த்துட்டு நல்ல மிதமான சூட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதுங்க, சூப்பரான ஒரு கேழ்வரகு உருண்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு நெய்யும் வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும், அதே சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட்டு ரெடி பண்ண மாதிரியும் இருக்குங்க. இப்போ லீவில் போர் அடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை போல் ஸ்வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நான் உங்கள் கூட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா காமினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.